யாருக்கெல்லாம் இந்த இடம் தெரியும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சித்திரை பௌர்ணமி இல்லையா, ஸோ அங்கே போய் பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். பட் இது எந்த பிளேஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ கமெண்ட்ல சொல்லுவாங்க, பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே அண்ட் சித்ரா பௌர்ணமி ரெண்டுமே ஒன்னா வந்திருக்கிறதால அங்கேயுமே சரியான கூட்டமா இருந்துச்சு. அங்கே நான் ஒரு 2 இயர்ஸாக போயிட்டு இருக்கேன். பட் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் போனதுலேயே இன்னைக்கு தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட்னு போட்டு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கேயுமே கூட்டம் வருது. ஸோ அங்கேயே ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தேடுறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக இங்கே போகலாம். இது வரைக்கும் யார் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் சன்செட் டைம்லையும் சன்ரைஸ் டைம்லையும் மார்னிங்லையும் போனீங்கன்னாக்கா அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப லேட் நைட் போகாதீங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். உள்ள லைட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ காரில் நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக போகலாம். ப்ரீ அண்ட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்தையும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டிக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடம் செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 6 o'clock போல் இங்கேருந்து கிளம்பியிருந்தேன். அங்கே போகும்போது கரெக்டாக நிலவு வரத்துக்கும் சன்செட் ஆகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. சித்ரா பௌர்ணமி வேற இல்லை. ஸோ நிலவு நல்லா பளிச்சுனே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு நல்லா காற்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.